நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. வழக்கம் போலவே இன்றைய செய்தியும் இந்த இரு அணிகள் அதிமுகவில் பிளவாகி இருக்கக்கூடிய இந்த இரு அணிகள் இணைவது எப்போது என்ற கேள்வியும், அதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இரண்டு தரப்பிலும் அதிமுக அம்மா அணியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் ஒரு அணியும், அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியிலிருந்து, அதாவது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அணியிலிருந்து முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தலைமையில் ஒரு அணியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அணி இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்துமா, அதனுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகிறது என்ற கேள்வியோடு, கூட்டு தலைமை என்பது தமிழகத்தில் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேலாக தமிழக அரசியலில் தனிநபர் சார்ந்து ஒற்றை தலைமையுடன் ஆன ஒரு கட்சிகள், குறிப்பாக திராவிட கட்சிகளுடைய வரலாறுகள் நமக்கு பறைசாற்றும் பொழுது இந்த கூட்டு தலைமையானது தமிழகத்தில் சாத்தியமா என்ற ஒரு முக்கிய கேள்வியும் எழுந்திருக்கிறது. அத்துடன் தற்பொழுது டெல்லிக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன் அவர்கள். அங்கு அவருக்கு இன்றைக்கு விசாரணை நடத்தப்படும். அந்த இலை சின்னம் மீட்கப்படுவதற்காக ஊழல் நடைபெற்றது, அதில் லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்ற அந்த புகாரின் பேரில் இன்றைக்கு அவர் அங்கு ஆஜராகி விசாரணை நடத்த இருக்கிறது. இன்றைய செய்தியுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் கோவி லெனின் நம் அரங்கத்தில் இருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். இரு அணிகளிலும் குழு அமைத்தாகிவிட்டது. பேச்சுவார்த்தை இன்றைக்கு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறது. உங்களுடைய பார்வையில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது அம்மா அணி, புரட்சி தலைவி அம்மா அணி அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அது அதிமுக ரெண்டாக இருக்குது. இன்னும் 4 ஆண்டு காலம் அவங்களுக்கு ஆட்சி கையில் இருக்குது. அதுவும் மெஜாரிட்டியான ஒரு கட்சியாக இருக்குது. அதுக்கு 4 ஆண்டு காலம் ஆட்சி இருக்குது. இந்த ஆட்சியை இழக்க எந்த ஒரு அமைச்சரோ அல்லது எம்எல்ஏவோ தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா போன தேர்தலில் ஒவ்வொருத்தவங்களும் செலவு செய்த தொகை இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டு ஆட்சியை இழந்துட முடியாது. எனவே இப்போ அவங்களுக்கான ஒரு இணைப்பு தேவைப்படுது. அந்த இணைப்பு இவ்வளோ நாள் எங்கே சிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா, பதவியில் தான் அது சிக்கல், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓபிஎஸ் அணி அப்படிங்கிற ஒரு அணி எப்போ உருவானுச்சு அப்படின்னா, அவருடைய பதவி பறிக்கப்பட்டு சசிகலா அந்த இடத்துக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற கட்டம் வரும்பொழுது தான் தியானத்தின் மூலம் அது திடீர்னு மாறுனுச்சு. இப்போ அந்த சசிகலாவை ஏற்றுக்கொள்வதில் அதிமுக தொண்டர்களுக்கே அதிருப்தி இருக்குது. அது அவங்க விரும்பலை அப்படிங்கிறது பெரும்பான்மையான தொண்டர்களுடைய மனநிலையாக இருக்குங்கிறத சாதாரணமாகவே நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இவங்களுடைய வழியிலே நம்ம போக முடியாது. சசிகலா சிறைக்கு போன நிலையில் தினகரனை முன்னிறுத்தி நம்ம கட்சியை கொண்டு போனோம்னா கெட்ட பேர் வந்துடும், அந்த குடும்பம் தான் இன்னும் இருக்குது அப்படிங்கிற ஒரு தோற்றம் வெளிப்பட்டுரும். அப்படின்னு என்னென்னா, எப்பொழுதுமே அந்த குடும்பம் தான் இருந்துச்சு. ஜெயலலிதா இருந்த பொழுதும் அந்த குடும்பம் தான் இருந்துச்சு. அப்போ அது வெளியே தெரியாமல் இருந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அப்படிங்கிற மாதிரி திரைக்கு பின்னால் இருந்த குடும்பம் இப்போ திரைக்கு முன்னால் அப்படி வரும்பொழுது இது இந்த இமேஜை பாதிக்கும். அதிமுக என்பது எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலம் வரை அது இமேஜாலே வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு கவர்ச்சிகரமான இமேஜ் அதுக்கு உண்டு. அப்புறம் ஒரு அவங்களுக்கெல்லாம் வாரிசுகளே இல்லை, அதனால் அவங்க ஏன் ஊழல் செய்ய போகிறாங்க, அவங்க ஏன் சொத்து சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜும் அதுக்கு உண்டு. ஆனால் இதுக்கு எதிராகவே அந்த கட்சிக்குள்ளே எல்லாமே நடந்திருக்கும். எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து ஊழலுக்கான விசாரணை கமிஷன்கள் உண்டு. ஜெயலலிதா ஊழல் வழக்குக்காக தண்டிக்கவே பட்டிருக்கிறார். ஆனால் ஒரு இமேஜை மட்டுமே வச்சுருக்கக்கூடிய கட்சிக்கு இப்போ சசிகலா குடும்பம்னு இருந்ததுன்னா அது பொதுமக்கள்கிட்டையும் கெட்ட பேரை உண்டாக்கிடும், தொண்டர்கள்ட்டையும் பெரும் அதிருப்தியை உண்டாக்கிடும். அதனால் அவங்கள ஒதுக்கிட்டு இணைப்பது அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு இப்போ வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த 4 ஆண்டு கால ஆட்சி மிச்சம் இருப்பதை இழப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அதாவது நேற்றைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மம்தா பானர்ஜி தொண்டர்கள் தான் சொத்து அப்படின்னு சொன்னார் தேர்வானதுக்கு பிறகு. இங்கு தொண்டர்களின் நலனுக்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயார் அப்படிங்கிற வார்த்தை, ஒரு கட்சினா தொண்டர்கள் தான் சொத்துங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் உண்மையாகவே தொண்டர்களுடைய மனநிலை என்ன என்பதை இந்த இரு தரப்பும் கேட்டறிவதற்கான சூழல் எங்காவது தென்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட வருது. இன்னொரு பக்கம் ஒரு தேர்தல், ஒருவேளை ஆர்கே நகர் தேர்தல் நடைபெற்றிருந்தால் உண்மையாக தொண்டர்களுடைய மனநிலையோ இல்ல மக்களுடைய மனநிலையோ என்னன்னு தெரிவதற்கான சாத்தியக்கூறுகள், இதற்கு முன்பு சின்னம் முடக்கப்பட்ட போதெல்லாம் தேர்தல்கள் தான் தீர்மானித்தன யார் பக்கம் போகணும் அந்த சின்னங்கிறத. ஆனால் இந்த சூழலும் இல்லை. ஆனால் தொண்டர்களை வைத்துதான் இந்த பேச்சுவார்த்தைன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கொள்வது? இல்லை, எந்த கட்சிக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி தொண்டர்கள் தான் முக்கியமானது.
அதிமுக என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி. அதில் வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. அவரோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை 1.5 கோடின்னு அவங்க சொல்கிறாங்க. நிச்சயமாக 1 கோடியை தொட்டோ அது கடந்தோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா கட்சியிலுமே உறுப்பினர்களாக இருக்கிறவங்க நீங்கள் உறுப்பினர் அட்டையை எடுத்து பார்த்தோம்னா 3 கட்சிக்கும் உறுப்பினராக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கழிச்சா கூட ஏறத்தாழ 1 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால் தொண்டர்கள் மனநிலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இடைத்தேர்தல் நடந்திருந்தால், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்திருந்தால் தெளிவாகி இருக்கும் அப்படின்னா கூட பொதுவான மனநிலையை நீங்கள் பார்த்துடலாம். இப்போ நேற்று இருந்த ஒரு சூழல் இன்றைக்கி இருக்கா அப்படிங்கிறப்ப காலையில் டீ குடிக்கும் பொழுதே தெரிஞ்சிடும். கட்சிக்காரங்க ஆஃபீஸ்க்கு வராங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு வந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு டீ சொல்லுப்பா அப்படிங்கும்பொழுது நேற்று யார் யார் இருந்தால் இன்றைக்கி யார் யார் இல்லை, தினகரன் இருக்கிற வரைக்கும் யார் யார் வந்தால், தினகரன் போன பிறகு எத்தனை நம்பர் இருக்குது, எத்தனை நம்பர் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தாலே ஒரு சூழல் தெரிஞ்சிடும். பொதுவாக அந்த மனநிலை எல்லா இடத்துலையும் இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. இன்னும் வெளிப்படையாக சொல்லுவோமே, சசிகலாவும் ஜெயலலிதாவும் போட்டு போஸ்டர் ஒட்டி எல்லா இடத்துலையும் ஒட்டினாங்க. அதை சசிகலாவை முன்னிறுத்தி சின்னம்மா அப்படின்னு ஒட்டும் பொழுது ஜெயலலிதா முகம் அப்படியே இருக்கும் அந்த போஸ்டரில். ஆனால் சசிகலா முகம் மட்டும் கிழிக்கப்படும், அல்லது அதில் வேறு மாதிரியான ஒரு அவமானப்படுத்துறது, அதை இழிவுபடுத்துறதுன்னு ஒரு சூழல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. இந்த போஸ்டர் கலாச்சாரங்கள் இழிவுபடுத்துறதுங்கிறது வந்து காலங்காலமா வந்து யாரை பிடிக்கலையோ அவங்க மேலே தானே. நீங்கள் காலங்காலமாக வந்து எம்ஜிஆர் சிவாஜி சினிமா வந்த காலத்துலேருந்து இருக்குது. இவங்க போஸ்டர் மேலே அவங்க சாணி அடிக்கிறதும், அவங்க போஸ்டர் மேலே இவங்க சாணி அடிக்கிறது. அது யார் பண்ணுவா? அவங்கள பிடிக்காதவங்க இந்த பக்கமும், இந்த பக்கத்தை பிடிக்காத அந்த பக்கமும் தான் அதை வந்து பண்ணும். அப்போ அதன் மூலமாக இது என்ன தெரிஞ்சதுன்னா, இயல்பாகவே ஒரு அந்த எதிர்ப்பு இருக்கிறதுன்னு தெரிஞ்சது. குறிப்பாக அதிமுகவின் மிக பலமாக இருக்கக்கூடிய பெண்கள் வாக்கு வங்கி, அது பெண் தொண்டர்கள்ட்ட அந்த எதிர்ப்பு இருந்துச்சு. அது வந்து அதுக்கு காரணம் அந்த அப்போலோவில் நடந்த 75 நாள் சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த சூழலில் தான் இந்த அதிருப்தி வெளிப்படும் பொழுது, ஏன்னா எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, அந்த அம்மா வந்து சிகிச்சை முடித்து எப்படியும் போயஸ் கார்டனுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நல்லா தானே இருக்காங்க, எல்லாருமே சொல்கிறாங்களே. லண்டன் டாக்டர்லேருந்து மற்ற எல்லாருமே சொல்கிறாங்க, நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க, அறிக்கையும் அப்படி தான் வருது, அதனால் நம்பினாங்க. இப்படி ஒன்றுங்கும் பொழுது அவங்க எதிர்பார்க்கல. அந்த அதிருப்தி கோபம் வெளிப்படும் பொழுது அதனுடைய விளைவு தான் இது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதுக்கு தான் அந்த அளவுகோல் தான், வேற ஒன்றும் இதை நீங்கள் வந்து பெருசாலாம் போய் நீங்கள் கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்குங்கிற மாதிரி தான். இந்த பிரச்சனையில தான் இன்னொரு கேள்வியும் சேர்த்தே வருகிறது. அன்றைக்கு அதிகார பலத்துடன் முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வலம் வந்தார். அன்றைக்கு செய்ய முடியாததை இன்றைக்கு அதிகாரம் வந்து அவர்கிட்ட முதல்வர் பதவி இல்லை, வெளியில வந்து அவரால் வந்து இதை வந்து செய்ய முடியுமாங்கிறதும் அன்னைக்கும் உடன் இருந்தாரே. அப்படிங்கும் போதே இந்த இரு அணிகள் வந்து தொண்டர்களுக்காக இருக்கிறார்களா இல்ல அதிகார போட்டிக்காக நடைபெறுகிறதா இந்த குழப்பங்கள் அப்படிங்கிற கேள்வி எதேச்சையா வருது இல்லையா? தொண்டர்களை காரணமாக காட்டி நடக்கக்கூடிய அதிகார போட்டி, அவ்வளவுதான். ரொம்ப தெளிவானது. தொண்டர்கள் மனநிலை இப்படி இருக்கு, ஆனா அதிகாரத்தை விட்டு கொடுக்க யாரும் தயாரில்லை. அதனால தான் நீங்க கேட்டது மாதிரி ஜெயலலிதா சிகிச்சையில் இருந்த பொழுதும் ஓபிஎஸ் திட்டம் முதல்வருக்குரிய பொறுப்புகள் இருந்தன, அந்த இலாக்கா பொறுப்புகள்லாம் இருந்தன. ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு ஓபிஎஸ்ஸே முதல்வராகவும் ஆனார். அப்பொழுதெல்லாம் அவர் வந்து அதை பற்றி பேசவே இல்லை. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது இன்றைக்கி வந்து ஒருத்தங்களை மட்டும் சாடுறதோ, ஒரு குடும்பத்தை மட்டும் சாடுறதோ, அவங்க கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருந்ததுன்னு இன்றைக்கி சொல்கிறீங்க. இது வந்து காலங்காலமாக இருக்குங்க. அப்போ அந்த கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது உங்களால் வாய் திறக்க முடியல. அதே நேரத்தில் இந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்கவும் முடியல. அதனால தொண்டர்களோட மனநிலையை காரணமாக வைத்து இவங்க வந்து இதை பேசிகிட்டு இருக்காங்க. 1967 காங்கிரஸை இறக்கி திராவிட கட்சிகள் குறிப்பாக அண்ணாவில் ஆரம்பித்து அதன் பிறகு வந்து கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று ஒரு இன்று ஸ்டாலின் வரை ஒற்றை பிம்பம் கட்சியுடைய தலைமையாகவும் கட்சியுடைய ஒட்டுமொத்த ஒரு பொருளடக்கமாகவும் பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இந்த இரு அணிகள் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் அரை நூற்றாண்டுக்கு அப்புறம் ஒரு கூட்டு தலைமை அப்படிங்கிறது தமிழக அரசியல்ல, திராவிட அரசியல்ல சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, கூட்டு தலைமைங்கிறது வந்து திராவிட அரசியல்னால சாத்தியமா இல்லையான்னு கேட்குறீங்க. திராவிட அரசியலுக்கு முன்னாடியே கூட்டு தலைமைங்கிறது சாத்தியமாக இல்லை. ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய தலைமையில் 9 ஆண்டு காலம் ஆட்சி நடைபெற்றது. அதன் பிறகு அது பக்தவச்சலத்திட்ட அவர் கொடுத்துட்டு அவர் கே பிளான் அடிப்படையில் அவர் அதை விட்டுட்டு போனார். ஆனால் காமராஜ் என்கின்ற ஒரு தலைவர் அவர் வந்து இல்லாத ஒரு இடத்துல காங்கிரஸையே தூக்கி நிறுத்த முடியல. காங்கிரஸ் என்பது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சி, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி என்ற பெருமையுடன் அது அந்த உரிமையுடன் அது வந்து மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி ஆட்சியில் இருந்த கட்சி.
நேரு தலைவராக இருந்தார், பின்னாடி இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி என்றெல்லாம் வந்தால் கூட தமிழ்நாட்டில் காங்கிரஸோட நிலை என்ன? இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க? பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறதான். அப்போ காமராஜருடைய அவருடைய தலைமை, அதை மக்கள் ஏற்றுக்கொண்டது. எப்பொழுதுமே ஒரு கட்சிக்கு வந்து ஒரு வலிமையான தலைமை இருக்கணும், அல்லது கொள்கை அடிப்படையில் நீங்கள் வழி நடக்கணும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும், அந்த கொள்கை அடிப்படையில் இதுதான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தலைமை மாற்றம் ஆகிக்கொண்டே இருக்கும். ஆனால் மற்றபடி வந்து நீங்கள் ஆட்சியை பிடித்த தமிழ்நாட்டில் பிடித்த காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தலைமை இருந்துச்சு. அந்த தலைமை வந்து மக்கள் நம்பக்கூடிய தலைமையாக, மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய தலைமையாக, அல்லது வந்து ஒரு இமேஜையாவது கட்டி காக்கக்கூடிய தலைமையாக அது இருக்கணும். இப்போ இவங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற அதிமுகவுக்கு இப்போ பொதுவாகவே அதிமுக வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று மக்களை கவரக்கூடிய தலைவர்களை கொண்ட கட்சி. அதனால தான் சசிகலாவை ஏற்றுக்காமல் பாதி பேர் தீபா வீட்டில் போய் நின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு முகம், ஒரு அட்ராக்டிவ் அதில் இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறது. அது வந்து ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் அந்த சாயலில் இருக்காங்க அப்படின்னதுமே எல்லாரும் அங்கே ஒரு கூட்டம் போனதுக்கு காரணம் அதுதான். அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா வந்து தீபாவுக்கு என்ன இடம் கொடுத்துருந்தாங்க, அல்லது தீபா அதுக்கு முன்னாடி அதில் அரசியலில் என்ன பங்கேற்பு என்பதே தெரியாமல் ஊருக்கு அவங்களுக்கு பேரவையும் அது ஒரு கூட்டமும் போனதும் அது பின்னாடி கலைஞ்சு போனது அது வேறு விஷயம். ஆக அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இன்றைக்கி வந்து இவங்க இணையிறாங்க அப்படிங்கும் பொழுது அது எந்த அடிப்படையில் இணைய போகிறாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஏன்னா இணைய போகிறோன்னு சொல்லிட்டு வெளியில் வந்த சூழலில் திடீர்னு வந்து மொத்தமாக வந்து இல்லை நாங்கள் வந்து நிபந்தனை இல்லாமல் இணைகிறோம் அப்படிங்கிறது, அப்புறம் இல்லை அந்த நிபந்தனைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிறதும், அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் நீங்கள் நிபந்தனை வைக்க முடியாதுங்கிறதும் சொல்லி இன்றைக்கி குழு போடப்பட்டிருக்கு. எனவே இந்த நேரத்தில் அவங்களுக்கு கட்சி, சின்னம், அதன் அடிப்படையிலான தொண்டர் பலம், இது எல்லாவற்றையும் தாண்டி 4 ஆண்டு கால ஆட்சி, இதுதான் இதில் உள்ள கணக்கு. அதன் அடிப்படையில் தான் இணைகிறாங்க. இது எப்படி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, யார் இதுக்கு தலைமை தாங்க போகிறாங்க, கூட்டு தலைமை என்றால் அது எப்படி, கட்சி ஒருத்தங்கள்கிட்ட ஆட்சி ஒருத்தங்கள்ட்டையா? ஏன்னா அப்படி இருந்தப்போ தான் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த பொழுது தான் சசிகலா பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். ஒரு அமைச்சரே, ஓ பன்னீர்செல்வத்தின் அமைச்சரவையில் இருந்தவரே கட்சியும் ஆட்சியும் ஒருவரிடமே இருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள். இப்பொழுது அதை எப்படி செய்ய போகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்களா, எல்லாம் போக போக தெரியும். இன்னொரு பக்கம் இப்போது ஒரு சுமூக தீர்வு எட்டி இந்த இரட்டையிலை மீட்பது, 4 ஆண்டு ஆட்சி, நீங்கள் சொன்னது போன்று ஏற்கனவே செலவு செய்ததை மீட்டெடுப்பது என்று பல இதில் வந்து அவர்களுக்கான காரணங்கள் இருந்தாலும் அதை தாண்டி இப்பொழுது 122 நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகும் அந்த பக்கம் இருக்கிற 10 இந்த ஒரு 10 நம்பருங்கிறது இந்த பக்கம் உள்ளத ஒரு அச்சுறுத்தலோட இப்போ இருக்கிற போது நாளை இணைந்த பிறகு இந்த அதிகார போட்டியில் எப்போ வேண்டுமென்றாலும் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும், இது எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை தலைமை இல்லாமல் கூட்டு தலைமையை இவர்கள் சமரசத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்களா? இப்படி பல கேள்விகள் வரும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இந்த 122 பேரோட இந்த 10 கலந்து அது இன்னும் பலமாக ஆகக்கூடிய ஒரு சூழலில் நாளைக்கு வந்து 10க்கு பதிலாக 20-25 பிரிஞ்சு வந்தால் என்ன ஆகும்? இதே தானே யாருக்கு அதிகாரம் அப்படிங்கிறதான். அதிகாரம், பதவி, அப்புறம் இதுக்குள்ளே வந்து சாதி ரீதியான ஒருங்கிணைப்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் அதில் வந்து அதெல்லாம் நம்ம புறக்கணிச்சிடவே முடியாது. எம்எல்ஏக்கள் வந்து குழுவாக அவங்கள ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த அடிப்படையில் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து தினகரனை இன்னமும் ஆதரிக்கிறாரு. அவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த அந்த எம்எல்ஏ என்னன்னா அங்கே ஓபிஎஸ்ஐ அவர் எதிர்க்கிறார், காலங்காலமாக அவர் எதிர்த்துட்ருக்காரு அதே கட்சிக்குள்ளே. அப்போ அவர் அங்கே போக முடியாது. அதனால தான் அவர் வந்து தினகரன் எடுத்த முடிவை நியாயப்படுத்தி அதன் அடிப்படையில் தான் நாங்கள் போகிறோம், திரும்ப நீங்கள் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு அந்த ஓபிஎஸ் தரப்புக்கு அவர் வந்து எச்சரிக்கை விடுறார். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு எப்போ இருக்கும்னா ஒரு வலிமையான தலைமை வந்து இருக்கணும். இதே சசிகலா குடும்பம் வந்து ராஜ்யம் நடத்தினது, ஜெயலலிதா ஆட்சியில் ராஜ்யம் நடத்தினது இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? இவங்க இந்த இப்போ ஓபிஎஸ் உட்பட இன்றைக்கி பேசக்கூடிய தினகரன் வரைக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அன்னைக்கு வந்து யார் சீட்டு கொடுக்குறதுல முடிவெடுத்தாங்க, கொடுக்கப்பட்ட சீட்டை மாற்றியது யார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? ஜெயலலிதான்னு ஒரு தலைமை இருந்தனால வாய மூடிட்டு இருந்தாங்க.
இப்போ ஆள் இல்லாதனால, அதுவும் சசிகலா சிறைக்கும் போன பிறகு திரும்ப அவங்களுக்கு இந்த ஒரு சிக்கல் வரும்பொழுது இதுலேருந்து நம்ம வெளியில் வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது. இதை தாண்டி மத்திய அரசிடம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அதில் இருக்கக்கூடிய அவர்களுக்கான ஒரு நெருக்கடிகள், இது எல்லாமே சேர்ந்து தான் இப்போ இந்த பிரச்சனையை உண்டாக்கியிருக்கு. ஒரு பக்கம் இங்க வந்து பெரும்பான்மையான்னு சொல்லப்பட்டாலும் ஸ்திரத்தன்மை என்பது இந்த மாதிரி எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு சூழ்நிலையை வச்சு தான் ஆட்சியுடைய நிலை எப்படி போகுங்கிற போக்க நம்மளால சொல்ல முடியும். இந்த சூழ்நிலையில இன்றைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல முதல்வர் பங்கேற்க டெல்லி போறாரு. மத்திய அரசிடம் இருந்து கேட்டு பெறக்கூடிய உரிமைகள் டெல்லியில வந்து கிட்டத்தட்ட 40 நாளாக ஒரு பக்கம் வந்து விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்து மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனையிலேருந்து அத்தனை பிரச்சனைகள், மதுக்கடைகள் மூடல்னால வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் என பல பிரச்சனைகள் இங்க இருக்கு. இதை தாண்டி மத்திய அரசு இங்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளான சில விஷயம், நமக்கு கொடுக்கக்கூடிய நிவாரண நிதி எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறாங்க, இதையெல்லாம் கேட்டு பெறக்கூடிய இடத்தில் எந்த அளவிற்கு இந்த அரசு இருக்கும், இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வரால எந்த அளவிற்கு செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? நிச்சயமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஓபிஎஸ் தலைமையிலான அரசு வந்து ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அந்த மசோதா. அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றிருந்தால் இன்றைக்கு வந்து நீட் தேர்விலிருந்து தமிழக மாணவர், கிராமப்புற மாணவர்கள் அல்லது இதன் பின்பற்றி மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கூட அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்கும். அதுக்கு முன்னோடியாக தமிழகம் அமைஞ்சிருக்கும். எப்பொழுதும் போலவே அந்த சமூக நீதி கொள்கையில் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு மாநிலம் அப்படிங்கிற பேர் இருந்திருக்கும். 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்ற சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது போல், அதை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று அதை அட்டவணையில் சேர்த்தது போல் இது மாதிரி அது வந்து வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் இவங்க வந்து அதை பற்றி வாய் திறக்கவே முடியல, அதை போய் வலியுறுத்தவும் முடியல. குடியரசுத் தலைவரிடம் கொண்டு போய் ஹிந்தி தெரிஞ்ச எம்பிக்கள், அமைச்சர்கள்லாம் ஹிந்தியிலேயே பேசலாம் அப்படிங்கிற பேசணும் அப்படிங்கிறதுக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கக்கூடிய ஒரு மத்திய அரசு மாநில அரசு நீட் தேர்வுக்காக நிறைவேற்றிய தீர்மானத்தை வாங்கி தர முடியல. ஜல்லிக்கட்டுக்கு அவங்க பண்ணாங்க, ஏன் நீட் தேர்வுக்கு மத்திய அரசால் பண்ண முடியல? அப்போ நாங்கள் நினச்சா சில இதை செய்வோம், நாங்கள் நினச்சா சில இதை செய்ய மாட்டோம். ஜல்லிக்கட்டுங்கிறது உங்கள் பிரச்சனை, அதனால் நாங்கள் நீட் தேர்வுங்கிறது எங்கள்கிட்டேருந்து வர்றது, நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். அப்போ உதய் மின் திட்டமாக இருக்கட்டும், அந்த உணவு பாதுகாப்பு சட்டமாக இருக்கட்டும், அதன் சாதக பாதகங்களை அலசுவது வேறு. எதிர்ப்பு தெரிவித்ததையெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஒரு சூழலை மத்திய அரசு நெருக்கடியின் மூலம் உருவாக்கும் பொழுது அதை எதிர்த்து கேட்கக்கூடிய, தங்கள் உரிமைகளை பெறக்கூடிய இடத்தில் மாநில அரசு இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கு நடக்கிற கூட்டத்தில் எந்த அளவுக்கு நிதி பெறப்போகிறார்கள், தமிழகத்தின் உரிமைகள் பற்றி எந்த அளவுக்கு பேசப் போகிறார்கள் என்பதெல்லாம் தெரியாது. அவங்க சொல்கிறத கேட்டுட்டு வர போகிறாங்களா, ஒரு இந்த சந்திப்பாக சம்பிரதாயமான சந்திப்பாக அது அமைந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறாங்களாங்கிறத முதலமைச்சர் இங்கே போன பிறகும் அதன் கூட கிடைக்கக்கூடிய விளைவின் அடிப்படையில் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்ட அந்த மிக முக்கியமான ஒரு கருத்து, வெற்றியை நோக்கி, அதாவது 2 பக்கமும் நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது, தொண்டர்களுடைய மனநிலைக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. பேச்சுவார்த்தை இன்றுதான் தொடங்க போகிற ஒரு சூழ்நிலையில் இப்படியான வார்த்தைகள் எதை உணர்த்துகிறது? இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 தரப்புலையும் குழு போடுறாங்க அப்படிங்கும் பொழுது ஒரு அரை கிணறு தாண்டிய நிலையில் தான் குழுவெலாம் போடுவாங்க. இல்லைன்னா அங்கே போய் பேசுகிறதுக்கு எதுக்கு ஒரு குழு அமைக்க போகிறாங்க? ஏறத்தாழ அதெல்லாம் வந்து பேசப்பட்டிருக்கும், கைட் பண்ணப்பட்டிருக்கும், ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கப்பட்டிருக்கும். இவ்வளவும் அடிப்படையில் தான் அவங்க பேச வந்திருப்பாங்க. சொன்ன மாதிரியாக இது வந்து தினகரனை ஒதுக்குவதாக அவர்கள் அறிவித்த பொழுதே இது நடந்திருக்கணும். ஏறத்தாழ 4-5 நாட்களுக்கு மேல் இது இழுபறியாக போவதற்கு காரணம் யாருக்கு என்ன பதவி அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப வந்து நிற்கிது. அந்த அதிகார போட்டி தான் அங்கே வந்து நிற்கிது. இல்லை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அம்மா ஆட்சியை காப்பாற்ற போகிறோம், புரட்சித் தலைவர் ஆட்சியை காப்பாற்ற போகிறோம் அப்படின்லாம் சொன்னாலும் உண்மை என்னன்னா, அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு எனக்கு என்ன பதவி கொடுப்ப அப்படிங்கிறதான் ஒவ்வொருடைய கேள்வியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட இதை இப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தால் இது வந்து இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு நல்ல அம்சம்தான். ஒரு உடையிற மாதிரி தெரிகிற ஒரு கட்சி திரும்ப இணைவதும் அதன் மூலமாக அந்த சின்னத்தை மீட்டெடுப்பதுங்கிறது வந்து ஏதோ அது ஜெயலலிதா ஒரு முறை அதை செஞ்சாங்க, அது 89க்கு பிறகு. அது ஜெயலலிதா மாதிரி பெரிய ஆட்களால் மட்டும் இல்லை, அதிமுக தானாகவே வந்து இணைஞ்சிக்கும், அதுக்கு வந்து ஜெயலலிதா தான் தேவை அப்படிங்கிறது கிடையாதுங்கிறதையும் அப்படி இவங்க இணைந்தால் அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம்.
அதிமுகவோட தன்மை அப்படி. ஏன்னா தொண்டர்கள் தான் அங்கே வந்து முக்கியமாக இருக்காங்க, தொண்டர்கள் விரும்புகிறத செய்கிறோம். அதனால் இந்த தொண்டர்களை எப்படி வழிநடத்த போகிறாங்க? எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ தொண்டர்களை வந்து அவங்க வந்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அதை கட்டுப்படக்கூடியதாக தொண்டர்கள் இருந்தாங்க. இப்போ தொண்டர்கள் மனநிலைக்கு மாறக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள், அதான உண்மை. அப்போ இப்போ தொண்டர்களால் தான் நாங்கள் பிரிஞ்சோம் நாங்கள் அன்னைக்கு கேட்கும் பொழுது, இன்றைக்கி தொண்டர்களால் தான் இணைகிறோங்கிறாங்க. அப்போ தொண்டர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற கேள்வி நீங்கள் ஆரம்பத்திலே கேட்டீங்க. தொண்டர்கள் சொன்னது ஒரே ஒரு கேள்வி தான். ஜெயலலிதா அவங்க வந்து தன்னிச்சையாக செயல்பட்டதாக தொண்டர்கள் நம்புகிறார்கள். அதனால் வேறு குடும்பம் யாரும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. சரி, அதுதான் இப்போ தினகரன் வரைக்கும் இவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. ரெண்டாவது, ஜெயலலிதாவின் மரணத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டாங்க, டாக்டர்கள் வந்து சிகிச்சை கொடுத்தாங்க, எல்லாமே ரைட்டு. ஆனால் என்ன நடந்துச்சு? ஏன் அவங்க அனுமதிக்கப்பட்டாங்க? எப்படி அவங்க அனுமதிக்கப்பட்டாங்க? ஏன் இந்த மரணம் நிகழ்ந்தது? இதில் எங்களுக்கு முழு உண்மை வேணும். நீங்கள் தானே வந்து இட்லி சாப்பிட்றாருன்னு சொன்னீங்க, நீங்கள் தானே வாக்கிங் போகிறாருன்னு சொன்னீங்க. மாற்றி மாற்றி சொன்னவங்களே அதுக்கு பிறகு வந்து இல்லைன்னு வேறு மாதிரி சொன்னதும் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு சசிகலாவையும் தினகரனையும் தவிர எல்லாருமே ஜெயலலிதா மரணத்துக்கு விசாரணை வேணும்னு கேட்டாங்க. தொடர்ந்து நாம் பேசுவோம். தற்போது பாஜகவிலிருந்து தேசிய செயலாளர் ஹெச் ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். இது அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை என்று கூறப்பட்டாலும் தொடர்ந்து இங்கே வரக்கூடிய செய்திகளில் இதற்கு பின்னால் பாஜக இயங்குகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அதை நீங்க எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? குற்றச்சாட்டு வைக்கிறவர் யாரு? மாண்பு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டி இருக்காரா, அல்லது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குற்றஞ்சாட்டி இருக்காரா? ஏதோ அரசியல்ல பொழுதுபோக்குறதுக்கு சில பேர் இந்த மாதிரி அறிக்கை கொடுத்து தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வது பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. இது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம். எப்படி 89 தேர்தலிலே ஜே அணி ஜா அணி என்று பிரிந்து தோல்வியுற்ற பிறகு அவர்கள் இனிமேல் அதிமுகவுக்கு உயிர்ப்பு தேவை என்று சொன்னால் இணைய வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது இணைந்து 91 வெற்றி பெற்றார்கள். ஆகவே அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இப்பொழுது அவர்கள் இணைய முயற்சிக்கலாம், இணைப்பு நடக்கலாம். அதுக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நேற்று கூட வந்து எந்த ரோலும் இல்லை. இதுவரை வந்து பத்திரிகையாளர்கள் தரப்பில் பேசப்பட்டதா இருக்கட்டும், அல்லது வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் பேசப்பட்டதுல குறிப்பா அறிக்கையே கொடுக்கப்பட்டது. நேற்றைக்கு வந்து ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து இது குறித்து வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். இதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சிபிஎம் கட்சி தேய்ந்து போய் கழுது தேர்ந்து கட்டரம்பாக டெபாசிட் இழந்து கொண்டிருக்கிறது மேற்கு வங்கத்துல. கொஞ்சம் அதெல்லாம் பத்தி கவலைப்படட்டும். இதுல பிஜேபிக்கு என்ன ரோல் இருக்கு? பளிச்சுன்னு சொல்லுங்க, ஆதாரம் என்ன இருக்கு? ஏதோ இவர்கள் இந்த சிபிஎம் இந்தியாவிலேயே அழிஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் இவர் இருக்கிறதா காட்டிக்கிறதுக்காக பிஜேபி இப்ப குறை சொல்றதா என்ன? அதாவது முதல் கட்ட தலைவர்கள் தான் வெளிப்படையாக பேசல சார். இரண்டாம் கட்ட தலைவர்கள் இரண்டு தரப்புலையுமே, இரண்டு அணியிலையுமே இந்த கருத்தை வந்து முன் வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி, அதாவது இப்ப நீங்க சொல்ற மாதிரி முதல்வர் அவர்களோ அல்லது வந்து ஓபிஎஸ் அவர்களோ நேரடியாக சொல்லலனாலும் மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த கடந்த ஒரு வார கால பேச்சிலையா இருக்கட்டும், அல்லது வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய அணிப்பிலிருந்து இந்த கூவத்தூருக்கு பிறகும் இந்த மாதிரி வார்த்தைகளை பல நேரங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒரு அமைச்சருக்கு எதிராக இன்னொரு முன்னாள் அமைச்சர் உண்ணாவிரதம் இருக்காரு. அவர்களே தினகரனுக்கு ஆதரவு, தினகரனுக்கு எதிர்ப்புன்னு அடித்துக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தினகரனை திருப்திப்படுத்துறதுக்காக ஏதாவது இரண்டாம் கட்ட, மூன்றாம் கட்ட, நான்காம் கட்ட தலைவர்கள் பேசுறதை பற்றி நான் கருத்து சொல்ல மாட்டேன். லீடர்ஷிப்ல இருக்கக்கூடியவர் யாராவது பொறுப்பான தலைவர் சொல்லி இருக்காரா? பொறுப்பு இல்லாம ஏதோ பேசுறதுக்காக பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள். இப்ப தினகரனுக்கு ஆதரவாகவும் பேசுறாங்க, எதிர்ப்பாகவும் பேசுறாங்க. அவர் தினகரனோட கடாட்சம் தம் மேல விழணும், அருட்கடாட்சம் நினைக்கிறவர் யாராவது பிஜேபி அக்யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா என்ன? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இப்படியான பல்வேறு குழப்பங்கள் இங்கே தமிழகத்தில் நிலவக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து பங்கேற்கிறார். ஏற்கனவே வந்து நீட் தேர்வுக்கான அந்த மசோதா நிறைவேற்றப்படவில்லை, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறப்படவில்லை. அப்படிங்கும் போது இன்றைக்கு அவர் என்ன மாதிரியான கோரிக்கைகளை கேட்கப்படும், அதற்கு மத்திய அரசுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுடைய பதில் சார்? நீதி ஆயோக் நீட்டு பத்தி பேசுறதுக்காக இல்லை, அது இல்ல அப்படியான உரிமை சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி பதில் கிடைக்கும்னு நான் கேக்குறேன். நான் என்ன பொறுத்தவரை நான் ஏற்கனவே gone on record. நீட் தேர்வு அவசியமானது.
தமிழக மாணவர்கள் நிச்சயமா ஆல் இந்தியாவில் கம்பீட் பண்ற தகுதி உள்ளவர்கள். நான் எல்லாத்துலையும் வாங்கி தரோம். அதுக்கு பேரு தமிழர் நலன்னு பேசக்கூடிய சிலருடைய பேச்சுக்கள்ல எனக்கு உடன்பாடு. சொல்லுங்க சார். அதான் நிச்சயமா நீட் தேர்வு வேணுங்கன்னா உச்ச நீதிமன்றம் அதான் சொல்லியிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதா முடிவு பண்ணியிருக்கு. மற்ற நிதி பெறுவது தொடர்பான மற்ற நிதி நிதி பெறுவது தொடர்பான விஷயங்கள்ல உங்களுடைய கருத்து இன்றைக்கு என்ன மாதிரியாக அங்க பேசப்படும் அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய கருத்து? நம்பிக்கை இருக்கின்ற கட்சி, அதனால பாரதிய ஜனதா கட்சி. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். தொடர்பு சரியாக இல்லை, தொடர்ந்து பேச முடியல. அவர் 2 விஷயம் சொல்றாரு. பாஜகவுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நீட் அவசியமானது அப்படிங்கிற நிலைப்பாடையும் அவர். நீட் அவசியமா இல்லைங்கிற விவாதம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அது தனியே அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா இன்னொரு விவாதத்துக்கு. ஆமா, ஏனென்றால் சமமான ஒரு கல்வி முறை எல்லா இடங்களிலும் இருக்கும் பொழுது ஒரு பொதுவான தேர்வை நடத்துறது நீங்க சரியா இருக்கலாம். இன்னும் ஒவ்வொரு கல்வி முறை ஒவ்வொரு மாநிலத்தில் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களின் தன்மைக்கு ஏற்ப அது அமையுது. தமிழ்நாட்டுடைய வெற்றி விகிதம்ங்கிறது, மாணவர்களுடைய வெற்றி விகிதம்ங்கிறது வேற, மற்ற மாநிலங்கள் இருக்கிறது வேற, பாடத்திட்டங்கள்ங்கிறது வேற. பொதுவான ஒரு பாடத்திட்டம் இல்லாத நிலையில் நீங்கள் அப்படி கொண்டு வர வேணாங்கிறதான் அதோட, அது தனியாக பேசிப்போம். நாம் கேட்பது ஒரு மாநில அரசு ஒரு மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறது. அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் பெற வேண்டும். அதுக்கும் மத்திய அரசு உதவுமா அப்படிங்கிறது தான் இது. சிறப்பு ஒதுக்கீடு தரப்படும் அப்படின்னு ஏன் சொல்லணும்? மத்திய அரசு தானே சொல்லி வந்தாங்க. சிறப்பு ஒதுக்கீடு அது என்ன சிறப்பு ஒதுக்கீடு? அப்போ நீட் பொது நுழைவுத் தேர்வு எல்லாருக்கும் பொதுன்னா அப்புறம் ஏன் சிறப்பு ஒதுக்கீடு? அதுதான் கேட்குறோம். சிறப்பு ஒதுக்கீடுன்னு நீங்கள் ஒரு கேட்டகரியை கொண்டு வர்றது உண்மையாகவேவா அல்லது இல்லையா? இதுதான் தெளிவுபடுத்தணும். நீங்கள் நடத்துங்க, இது பண்ணுங்கள், அது எப்படியோ அது உங்களுடைய அது இறுதி கட்டமாக அதுக்கப்புறம் நடக்கட்டும், அது அப்புறம் கோர்ட்டுக்கு போகட்டும், அது பிரச்சனை இல்லை. ஒரு மாநில அரசு செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிற கேள்வி தான். மத்திய அரசு இதில் எப்படி உதவ போகுது அப்படிங்கிறதான். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.